விழுப்புரம் மாவட்டம் கோலியனூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை படகுகள் மூலம் மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த மீட்பு பணி தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூரில் காக்குப்பம் ஏரி, சாலை அகரம் ஏரி, கோலியனூர் ஏரி ஆகிய 3 ஏரிகளில் இருந்து வெளியேறி வந்த வெள்ள நீர் சூழ்ந்ததன் காரணமாக 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் 2 நாட்களாக மாடிகளில் தஞ்சமடைந்து சிக்கி தவித்து வந்த மக்கள் தற்போது பேரிடர் மீட்புக் குழுவினர் மூலமாக மீட்கப்பட்டு வருகின்றார்கள். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் தரைத்தளங்கள் மூழ்கும் அளவிற்கு வெள்ள நீர் சூழ்ந்து கிடக்கின்றது. மேலும் கார் உள்ளிட்டவை எல்லாம் மூழ்கக்கூடிய அளவிற்கு வெள்ளத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்கின்றது. எனவே யாரும் வெளியில் வர முடியாமல் கடந்த 2 நாட்களாக வீடுகளுக்கு உள்ளேயே முடங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் பேரிடர் மீட்புக் குழுவினர் படகுகள் மூலமாக பொதுமக்களை மீட்பதற்கான பணிகளை தொடங்கி இருக்கின்றார்கள். முதலில் பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு படகுகள் மூலமாக அவர்கள் மீட்கப்பட்டு வருகின்றார்கள். மேலும் இளைஞர்கள் பலர் 2 நாட்களாக வெளியில் வர முடியாமல் தவித்த நிலையில் தற்பொழுது லாரி டயர்களின் டியூப்பை மிதவைகளாக பயன்படுத்தி அவர்களாகவே நீச்சல் அடித்து கரையேறி கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் நூற்றுக்கணக்கானோர் இந்த வெள்ளத்தால் சிக்கி இருக்கின்றார்கள். 3 ஏரிகளில் இருந்தும் வெளிவரக்கூடிய அந்த வழிந்து வரக்கூடிய வெள்ள நீர் தொடர்ந்து பெருக்கெடுத்து ஓடுவதன் காரணமாக கோலியனூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆனந்த விநாயகம் நகர் பகுதியின் அனைத்து வீடுகளும் வெள்ளம் சூழ காட்சி தருகின்றன. இங்கிருந்து பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நீர் கும்பகோணம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கோலியனூர் பகுதியில் பெருக்கெடுத்து ஓடுவதன் காரணமாக போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. 2 நாட்களாக மீட்புக் குழுவினரே இந்த பகுதிக்கு செல்ல முடியாத அளவு சுற்றுவட்டார பகுதியிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் தற்பொழுது மீட்புக் குழுவினர் அந்த பகுதிக்கு சென்று மாநில பேரிடர் மீட்புக் குழுவின் படகுகள் வாயிலாக மீட்பு பணியை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த ஒரு 50 ஆண்டுகளில் ஏற்படாத அளவிற்கு இந்த கோலியனூர் சுற்றுவட்டார பகுதியில் இந்த முறை கடுமையான முறையில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூறுகின்றார்கள். கோலியனூரான் வாய்க்கால் வழியிலாக வெளியேறக்கூடிய உபரி நீர் மூலம் எப்பொழுதும் தண்ணீர் தேங்கியது வெளியேறிவிடும். ஆனால் இந்த முறை அந்த வாய்க்காலின் கொள்ளளவையும் கடந்து தண்ணீர் பெருக்கெடுத்து வருவதன் காரணமாக காக்குப்பம் ஏரி, சாலையகரம் ஏரி, கோலியனூர் ஏரி என்ற 3 ஏரிகளுடைய ஒட்டுமொத்த வெள்ள நீரும் இந்த பகுதியில் வடிந்து வரக்கூடிய சூழ்நிலையில் பேரிடர் மீட்பு குழுவினர் தொடர்ந்து காலை முதல் 6 மணிக்கு தொடங்கிய தங்களுடைய மீட்பு பணியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுமக்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் அவர்கள் மீட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.